ஹாய் வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் எல்லோரும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுடி என்ன சொல்லுவார்னா, அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவனை கொசுவை மாதிரி நசுக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி கொசு பெரிய ரவுடியாக மாறி இருக்கு. அதனால் மக்கள் அந்த ரவுடியை வளர விட்டது யாருன்னா நாம தான். நம்முடைய சுற்றுப்புறம், சூழ்நிலை, சுகாதாரம் இதிலெல்லாம் கவனம் செலுத்தாதுன்னு இருந்ததுனால தான் கொசுன்ற ஒரு பெரிய ரவுடியை ஒரு கேங் லீடராக மாற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அப்படிப்பட்ட அந்த கொசுன்ற அரக்கனை ஒழிக்கிறதுல பெரும் முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிற ஒரு மாநகராட்சி உண்டுன்னா அது தூத்துக்குடி மாநகராட்சி தான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களது அரசு தூத்துக்குடி மாநகராட்சியில் என்று அடியெடுத்து வைத்ததோ அன்று முதல் தூய்மை பணிகள், சுகாதார பணிகளை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. இன்று பெருவாரியாக மக்களிடையே ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்று சொன்னால் அது டெங்கு காய்ச்சல் தான். இதற்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமையும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்த கொசு இருக்கே சாதா கொசு மாதிரி இல்லை, நைட்டு தூங்கும்போது கிடைக்கிற கொசு கிடையாது. இது பகலில் வர்ற கொசு. இந்த கொசு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொசு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. நம்ம பசங்க அழகாக இருக்குன்னா அது பின்னாடியே போயிட போகிறானுங்க. வாமா கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு போகணும் ஆசையாக விட்டுறாதீங்க, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. டெங்கு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பரவலாக காணப்படுகிறது. அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு எல்லா வேலைகளும் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. அதுலேயும் தூத்துக்குடி மாநகராட்சி ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த உயிர்கொல்லி நோயாகிய டெங்கு காய்ச்சல் ஏடிஸ் என்ற ஒரு வகையான கொசு மூலம் பரப்பப்படுகின்றது. இந்த கொசுவின் தீவிரத்தை குறைக்கவும் இந்த கொசு உருவாகாமல் இருப்பதற்காகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களது ஆணைப்படி செயல்படும் இந்த தூத்துக்குடி மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களது சிறப்பான கவனத்தின் கீழும் நம்மளது சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், ஹெல்த் நர்சஸ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இவங்களெல்லாம் பயன்படுத்தி NSS பிள்ளைகள் இவங்களெல்லாமும் நம்ம சேர்த்து ஒரு கூட்டமாக ஒரு இடத்துக்கு போய் ஆடல் பாடல் மூலமாகவும் தனித்தனியாக வீடு வீடாக ஏறி போயும் நம்ம சொல்கிறோம். கொட்டாங்கச்சி, டயரு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கண்ணாடி பாட்டில்ஸு இதையெல்லாமும் சேர்த்து வச்சுருக்குறாங்க. டெங்கு காய்ச்சல் என்பது பகலில் கடிக்கக்கூடிய ஒரு கொசுவான ஏடிஸ் கொசுவால் தான் உருவாகுது. அவுட்டோர் ஃபாகிங் மட்டும் பற்றாது என்று தூத்துக்குடி மாநகராட்சி சிறப்பாக யோசனை செய்து இன்டோர் ஃபாகிங்ஸுக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். டெய்லி பேசிஸில் ஃபாகிங் செய்கிறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு வார்டுக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை கொசு மருந்து அடித்தோம்னா ஒரு வாரம் கழித்து அதே இடத்துக்கு திரும்ப ஃபாகிங் கொசு மருந்து அடிக்கிறதுக்காக போகின்றோம். அது புகையாக அடிக்கிற கொசு மருந்தாக இருந்தாலும் சரி, திரவமாக தெளிக்கின்ற கொசு மருந்தாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பணியையும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க மட்டும் வேலை பண்ணால் பத்தாது. இந்த டெங்கு ஜுரத்தை தவிர்க்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நம்மளும் சேர்ந்து செய்யணும். அந்த அடிப்படையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் இந்த டெங்கு கொசுவின் தாக்கத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றதன் அடிப்படையில் விழிப்புணர்வு மூலம் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தி வருகின்றோம். அனைவருமே நாங்கள் தயார் நிலையில் எல்லா பணிகளையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும், டெங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுவதற்கும் இந்த கொசு பரவாமல் தடுப்பதற்கான செயல்பாடுகளையும் நல்ல விதத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம். தாய் குளங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, கொசு கடிச்சிட்டு போயிடும். அப்புறம் சீரியல்லேருந்து சீரியஸ் ஆகிடுவோம். நம்ம தேவையா இது? அதனால் இந்த கொசுவை பகலில் கடிக்கிற இந்த கொசுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைங்க வீட்டில் இருக்கும், அதுங்களை கடிக்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த கொசு மற்ற கொசுலாம் சாக்கடை தண்ணியில் பரவும். ஆனால் இந்த கொசு நல்ல தண்ணியில் மட்டும்தான்
தன்னுடைய இனப்பெருக்கம் செய்து வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய கேங் லீடராக மாறுதான். அதனால் நல்ல தண்ணி எங்கெங்கே தேங்கி கிடக்கும்? ஆட்டோரில் நம்ம அம்மா வந்து மாவெல்லாம் வச்சுட்டு கழுவி விட்டுட்டு சுத்தமாக துடைக்காமல் போயிடுவாங்க. அந்த தண்ணியில் வந்து டெவலப் ஆயிரும். முட்டையை சாப்பிட்டுட்டு ஓட்டை அப்படி ஜன்னல் வழியாக வெளியே போடுறது, அதில் டெவலப் ஆகும். தேங்கி இருக்கிற சின்ன கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தாலும் அதில் டெவலப் ஆகிடும். நம்ம தண்ணி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்போம், அதை சரியாக மூடாமல் வச்சுருப்போம். எது திறந்து கிடந்தாலும் படக்குன்னு மூடிடுங்க. தூத்துக்குடி மாநகராட்சியை பொறுத்தவரையிலையும் எந்த விதமான பெரிய அளவில் டெங்கு காய்ச்சல் பரவுகிற மாதிரியான சூழல் இல்லை. எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. பொதுமக்களும் ரொம்பவும் வந்து இந்த விழிப்புணர்வு பெற்றதுனால ரொம்பவுமே எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்றார்கள். எங்கள் மாநகராட்சியின் சுகாதார செவிலியர்கள் வீடு வீடாக சென்று மக்களுக்கு சிறப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் தூத்துக்குடி மாநகராட்சியில் சென்ற ஆண்டு டெங்கு பாசிட்டிவே இல்லாத ஒரு வெற்றி மாநகராட்சியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையின் கீழ் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இந்த வருடமும் இந்த வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியில் பல சிறப்பான விழிப்புணர்வு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உதாரணமாக பள்ளி குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பிளட்ஜ் எடுக்க சொல்லியிருக்கோம். தண்ணீர் சேமித்து வைக்கும் குடங்கள், சிமெண்ட் தொட்டிகள், ட்ரம்கள் ஆகியவற்றை கொசு புகாத வண்ணம் மூடி வைப்பேன். ஆக எங்களுடைய அனைத்து பணியாளர்களும், அனைத்து துறையை சார்ந்த பணியாளர்களும், இதை தவிர வந்து சுய உதவி குழுவை சேர்ந்த பெண்களும் தொடர்ந்து அவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கான ஸ்பெஷல் பாம்ப்ளெட்ஸ் அச்சிடப்பட்டு இந்த வணிக வளாகங்கள், மக்கள் கூடும் இடங்கள் மற்றும் வீடு வீடாக சென்று இதன் அபாயம் என்ன, இது வந்தால் என்னவாகும் என்பதை மாநகராட்சி மூலம் தெரிவித்து வருகின்றோம். ஜுரம் வந்து ஜாஸ்தியாக வந்து பெண்களையும் குழந்தைங்களையும் பாதிக்கிறதா, அதனால நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே, காய்ச்சல் குழந்தைக்கு இருந்தது அல்லது பெரியவர்களுக்கு இருந்தது என்றாலே அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுகாதார செவிலியருக்கு தெரியப்படுத்தணும். அது மட்டும் அல்லாமல் மாநகராட்சி சார்பில் உங்கள் வீட்டுக்கே வந்து இரத்த பரிசோதனை எடுக்கிறோம். நீங்கள் வந்து காய்ச்சல் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் தொடர் கண்காணிப்பில் வச்சுக்கிறோம். அவங்களுக்கு வந்து வேண்டுகின்ற மருந்து மாத்திரைகளை உடனுக்குடன் கொடுக்க வேண்டிய பணிகளை எல்லாம் செய்கின்றோம். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வர வேண்டுமென்றால் மக்களும் தங்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களது வாயிலாகவும் தூத்துக்குடி மாநகராட்சியின் சார்பிலும் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அரசு அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளும் அவங்களோட இணைஞ்சு நம்ம பண்ணுறதை நம்ம பண்ணணும், பொறுப்பாக நடந்துக்கணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுரைப்படியும் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் இந்த கொசு ஒழிப்பு பணியில் மிக தீவிரமாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டிங்களா? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரையின் பேரில் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு திட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? நீங்கள் தான். கொசுவை வளர விடாமல், கொசு பெருக விடாமல் நம்ம தடுக்கணும். அப்போ தான் இந்த டெங்கின்ற இந்த ஜுரத்திலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட முடியும். இதெல்லாம் வந்து உண்மையில் வருத்தப்பட வேண்டிய, வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் தெரியுமா? இந்த கொசு வந்து சுத்தம் இல்லாமையினாலும் சுகாதாரம் இல்லாமையினாலும் பரவுகிற ஒரு வியாதியாக இருக்கும்போது அது நம்ம நாட்டில் நிறைய பரவுதுன்னா என்ன அர்த்தம்? மக்கள் தங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை சரியாக வைத்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அதனால் அதை நம்ம சரி பண்ணணும். நம்ம உடம்பு, நம்ம ரூம் சுத்தமாக இருந்தால் பத்தாது, நம்முடைய சுற்றுப்புறமும் சூழ்நிலையும் சுத்தமாக இருக்க வச்சுக்கிட்டாலே இது போன்ற வியாதிகளிலிருந்து நம்மளை தடுத்து கொள்ளலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் நமக்கு, அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம இந்த கொசு பின்னாடி போக வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு பாருங்க. அரசு சொல்லக்கூடிய எல்லா விதிமுறைகளையும் கடைபிடியுங்கள். உங்களுடைய மேயர், உங்களுடைய கமிஷனர், உங்களுடைய மாநகராட்சியில் உள்ள முக்கியமான அதிகாரிகள் சொல்லுகின்ற அந்த விதிகளை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெங்குன்ற அந்த வியாதியிலிருந்து, கொசுவிடமிருந்து சுத்தமாக தப்பித்து ஆரோக்கியமாக வாழணும். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி.